बिस्मिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम innal hamdalillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh wa nu'minu bihi wa natawakkalu alayhi ashhadu an la ilaha illallah wahdahu la sharika lah wa ashhadu anna muhammadan abduhu wa rasuluhu amma ba'd. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் முதல்ல பழைய பெயர் சுதா. நான் ஒரு பிராமின் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. நான் இஸ்லாத்தை என்னோடய வாழ்க்கை நிறையா இஸ்லாமை நான் ஏற்றுக்கிட்டதுக்கப்புறமா என்னோடய பேர் நுஸ்ரா ஃபாத்திமா. அதாவது நான் எப்படி இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னா, நான் சாதாரணமாக எங்கள் அப்பா கோயில் குருக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு ஃபேமிலியிலேருந்து அந்த ஒரு கல்ச்சர்லேயே வளர்ந்துட்டு இருக்கும்போது எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு எனக்கு ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் ஊரில் முஸ்லீம்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை, நான் யாரையும் பார்த்ததும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். அதுக்கப்புறமா நான் ஸ்கூல் முடித்து காலேஜுக்கு போனதுக்கப்புறமா எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கிடைச்சாங்க. எனக்கு அவங்கக்கிட்ட அப்போ தான் முஸ்லீம்ஸ்னால் முஸ்லீம்னா ஒரு ரிலீஜியன் இருக்குது அப்படின்னு எனக்கு அப்போ தான் தெரியும் எனக்கு. அப்போ அவங்க மூலமாக அவங்க எனக்கு மார்க்கத்தை யாரும் எடுத்து சொல்லலை எனக்கு அந்தளவுக்கு. ஆனால் அவங்களோட பிஹேவியர்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக பேசுவாங்க. அந்த மாதிரி அவங்க நல்ல ஹெல்பிங் சென்ஸோடு இருக்கிறதுனால எனக்கு அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும். நானே அவங்கக்கிட்ட வாலண்டரியாக போய் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு இஸ்லாம் என்னோடய வாழ்க்கையில் முதலாக வந்தது. இப்போ அவங்கக்கிட்ட இருந்து நான் அவங்கக்கிட்ட பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா நான் பழக ஆரம்பித்ததுக்கப்புறமா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு இஸ்லாத்தை பற்றி சாதாரணமாக சொல்ல ஆரம்பித்தாங்க. அதாவது என்னோடய ஃப்ரெண்டு அதில் ஒரு பொண்ணு சொன்னால், நீங்களாம் வணங்குறது வெறும் சிலை தான், அது கல் தான், அதுக்கு எந்த பவருமே கிடையாது அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னான். அப்போ எனக்கு ஆரம்பத்தில் கோபம் வரும். ஏன்னா நானும் ஒரு சிலை வழிபாடு தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன், எங்கள் அப்பா கோயில் குருக்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன இப்படி சொல்கிறாங்க, சிலைன்னு சொல்கிறாங்களே, கல்லுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எனக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படி சொல்லாத அப்படின்னு நிறைய ஆர்குமெண்ட்லாம் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்கில். ஆனால் நான் என்னதான் இந்துவாக இருந்தாலும் எனக்கு இந்து மதத்தை பற்றி எந்த அறிவும் கிடையாது. எனக்கு எப்படி அதை பற்றின அறிவு இல்லாமல் ஜஸ்ட் கோயிலுக்கு போகிறது அந்த மாதிரி தான் இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஆனாலும் ஒரு சைடு அவள் சொல்லிட்டு இருந்தா. ஸோ இந்த நிலையில் எனக்கு அந்த விஷயம் என்னோட மனசை உறுத்திட்டே இருந்தது. எப்படி அவங்க கல்லுன்னு சொல்லலான்னு அது ஒரு விதையாகவே இருந்தது. அதுக்கப்புறமா அவங்க சாப்பிடும் போதெல்லாம் அவங்க விரல் சூப்பி சாப்பிட்றத நான் பார்த்துருக்குறேன். அப்போ நான் திட்டுவேன். ஏன்னா நாங்கள் எல்லாம் ஹாஸ்டலில் இருந்தோம். அப்போ நான் அவங்கள திட்டுவேன். நான் நீங்கள் இப்படி மேனஸே இல்லாமல் இப்படி எல்லோரும் முன்னாடி அசிங்கமாக விரல் சூப்பி சாப்பிட்றீங்க அப்படின்லாம் நான் திட்டுவேன் கோவத்தில். அப்போ அவங்க சொல்லுவாங்க, இல்லை எங்களோட நபி எங்களுக்கு இதை தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, இப்படி சாப்பிட்றது எங்களுக்கு சுன்னத் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு சொன்னாங்க. ஆனால் நான் கேட்ட விதம் வேறு, அவங்க எனக்கு பதில் சொன்ன விதம் வேறு. நான் அவங்கக்கிட்ட கேட்டது கோபமாக, என்ன மேனஸே இல்லாமல் இப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கோபமாக கேட்டேன். ஆனால் அவங்க எனக்கு பதில் சொன்ன விதம் ரொம்ப பொறுமையாக தான் எனக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு டைம் அவங்க காஃபியை குடிக்கும்போது ஊதி குடிக்கக்கூடாது, நான் ஊதி குடித்தேன். அப்போ அதில் ஒரு பொண்ணு சொன்னால், ஊதி குடிக்கக்கூடாது அப்படின்னு. சூடாக இருந்தால் ஊதி தானே குடிப்பாங்க, வேறு எப்படி குடிப்பாங்க அப்படின்னு நான் சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னால், இல்லை இப்படி குடிக்கக்கூடாது, எங்களுக்கு நபி அப்படி தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னான். இது எல்லாமே நான் அவங்கக்கிட்ட ஹார்ஷாக பேசுகிறதும் அவங்க என்கிட்ட பொறுமையாக பேசுகிறதும் இப்படி தான் இருந்துச்சு. இன்னும் நான் அவங்கள நோட் பண்ணிகிட்டே வரவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப பொறுமையாக ரொம்ப கண்ணியமான முறையில் அழகாக உதவி செய்வாங்க. எந்த ஹெல்ப் கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க நோன்பு, நாங்கள்லாம் ஹாஸ்டலில் தான் இருந்தோம். அவங்க நோன்பு வச்சுருக்கும் போது ஹாஸ்டலில் நினச்ச நேரத்துக்கு ஃபுட்டு கிடைக்காது. 3 வேளைனா 3 வேளை தான். இருந்தாலும் அவங்க சகருக்கு பக்கத்தில் உள்ள கேண்டீன்லேருந்தே சாப்பாடு வாங்கி வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிடுவாங்க இடையில பசிச்சா. நம்ம வீட்டில் இருக்கோம், டக்குன்னு ஏதாவது செஞ்சுக்கிடுவோம். ஆனால் ஹாஸ்டலில் இருக்கும்போது அப்படிலாம் பண்ண முடியாது. அப்போ அவங்க ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அப்போது அவங்க ஃபுட்டுக்காண்டி அவங்க வாங்கி வச்சுருக்காங்க. அது நோன்பு டைம், அவங்க சாப்பிட்றதே கொஞ்சம் நேரம் தான். அப்போ என்னோடய ஃப்ரெண்டில் ஒரு பொண்ணு, ஹிந்து பொண்ணு எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். அவங்கக்கிட்ட போய் கேட்டப்போ அப்போ அதில் ஒரு பொண்ணு சொன்னா, நாங்கள் சாப்பாட்டுக்காண்டி வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. உடனே அதுக்கு மற்ற பொண்ணுங்க, ஒரு பொண்ணு தான் அப்படி சொன்னோம். உடனே மற்ற பொண்ணுங்கள்லாம் எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்கிறா, எப்படி கொடுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஃபுட்டு இல்லாட்டாலும் பரவாயில்ல சொல்லிட்டு கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் என்னை ரொம்ப இஸ்லாத்தின் பால் ஈர்க்க செஞ்சிச்சு. இப்போ இதுக்கப்புறமா நான் காலேஜ் முடிச்சு நான் வெளியே வந்துட்டேன். வேறு எதுவும் நான் இஸ்லாத்தை பற்றி அவ்வளோவா தெரிஞ்சுக்கிறல. திரும்ப நான் பிகாம் சிஏ முடிச்சுட்டு ஒரு 1 இயர் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ அந்த டைமில் எனக்கு பைபிளில் ஈசா அலை இஸ்லாம் பற்றி என்ன சொல்லியிருக்கு, அதாவது ஈசா அலை இஸ்லாமை தான் இன்றைக்கி இருக்க கிறிஸ்துவ மக்கள் அவங்க ஜீசஸ் சொல்லி கடவுளாக வணங்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் உண்மையாகவே வந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் தான் இறைவன், அப்படி நான் தான் கர்த்தர், என்னதான் நீங்கள் வணங்குங்க அப்படின்னு பைபிளில் எந்த இடத்துலையுமே சொல்லலை. அப்படிங்கிற விஷயம் வந்து எனக்கு ஒரு ஜாகிர் நாயக் பேசின ஒரு வீடியோ மூலமாக எனக்கு அது கிடச்சிச்சு. அதை நான் பார்த்தேன். அப்போது அந்த பைபிளில் வந்து பைபிள்ங்கிறது குரானுக்கு முன்னாடி வந்த ஒரு வேதம். ஆனால் இப்போ இருக்க பைபிள் வந்து உண்மையான வேதமாக இல்லை, அது வந்து மாற்றப்பட்டதாக தான் இருக்குது. ஒரிஜினல் பைபிள் இன்றைக்கி கிறிஸ்துவ மக்கள்கிட்ட இல்லை, அவங்களே ஒரு தவறான இதை தான் பின்பற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த பைபிள், அந்த பழைய ஏற்பாடு, அந்த பழைய ஏற்பாடு அவங்க ஃபாலோ பண்ண விடுறது கிடையாது. அவங்க சர்ச்சஸ்லலாம் நியூ டெஸ்ட்மென்ட் சொல்லிட்டு தான் கொடுக்குறாங்க. அந்த பழைய ஏற்பாட்டில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி சொல்லியிருக்குது நிறைய இடத்துல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லியிருக்காங்க எனக்கு அப்புறம் ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு. அப்போது அந்த பைபிள் வந்து குரானை உண்மைப்படுத்துது. இதுதான் இறுதி வேதம், எனக்கு அப்புறம் ஒருத்தர் வருவார், அவரை தான் நீங்கள் எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் எல்லா வேதங்களையுமே அதை பற்றி தான் சொல்லியிருக்குது. இப்போது பைபிளில் இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, குரானை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னா, அப்போ குரான் உண்மை. பைபிள் குரான் கம்பேர் பண்ணும்போது குரான் வந்து உண்மை. அப்போ ஹிந்துக்களுக்கும் வேதங்கள் இருக்குதே, பகவத்கீதை இருக்குதே, ரிக்கியஜூர் சாமாதர்வன வேதங்கள் இருக்குதே, இப்போ இதெல்லாம் எப்படி பொய்யாகும்? குரான் தான் உண்மைன்னு அவங்க சொல்கிறாங்களே, அப்போ இந்த வேதங்கள் எல்லாமே அப்போ இறைவன் கிட்ட இருந்து தான் வேதங்கள் வருது, இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரிய வருது. அப்போ இந்த இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் அது உண்மையாக இருந்தால் இப்போ இந்துக்களுக்கு வந்த வேதமும் இறைவன் கிட்ட இருந்து வந்த வேதமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு தெரிய வந்துச்சு. இந்துக்களுடைய வேதங்கள்லையும் வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா ஹிந்துக்கள் வந்து கல்கி அவதாரம் இன்னும் வரல, கல்கி அவதாரம்னு ஒன்று இருக்குது, 10வது அவதாரம் கலியுகத்தில் வந்து அவதரிப்பார், இறைவன் வந்து அவதாரமாக அவதரிப்பார் அப்படின்னு எந்த கல்கி அவதாரத்தை இந்துக்கள் இன்னும் வரல நினச்சிட்டு இருக்காங்களோ அந்த கல்கி அவதாரம் தான் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது இந்துக்கள் வந்து அவங்களுடைய வேதங்களை சரியாக படிக்காததுனால இன்னமும் வழிகேட்டிலே இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியலை. அப்போது இந்த மாதிரி மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டியது மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேண்டியது யாரோட கடமை? நம்மளோட கடமை தானே. அவங்களுக்கு எதாவது தெரியுமா? தெரியல. ஏன்னா அவங்களுக்கு யாரும் வழிகாட்டலை, வேதங்களை படிக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு வழிகாட்டலை. இப்போ நமக்கு முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அவங்களுடைய தூதுத்துவத்தை எடுத்து வச்சாங்க அரபு நாட்டில். அங்கே உள்ள சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றினாங்க. இப்படி வந்து சஹாபாக்கள் அடுத்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறமா சஹாபாக்கள் வந்து அவங்களுடைய தாவா பணியை நாடாக சென்று கஷ்டப்பட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவங்க மக்களுக்கு எடுத்து சொன்னாங்க. அவங்களுக்கு எவ்வளவோ இடையூறுகள் அந்த குறைஷி காஃபிர்கள் வந்து கொடுத்தாங்க, கொலை பண்ணுற அளவுக்கு போனாங்க. எவ்வளவோ சொல்ல முடியாத துன்பங்கள், சுடு மணலில் போட்டு அவங்கள படுத்துறது, அந்த பாலைவன வெயில் தாங்க முடியாது அதில் போட்டு படுத்துறது, நெருப்பில் போட்டு அவங்கள படுக்க வைக்கிறது வெறும் உடம்போட. ஒரு சஹாபாலாம் அவங்களுடைய உடம்புல உள்ள அந்த கொழுப்பு உருகி அந்த நெருப்பு அணைச்சி அந்த இதில் கொஞ்சம் எனக்கு வேதனை கம்மியாகும் அப்படின்லாம் ஹஃபாஃப் இப்னு அரத் இல்லாங்கலாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு நிறைய சகாபாக்கள் மார்க்கத்துக்காக உயிர் விடவும் செஞ்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும் சுமையா ரலியல்லாஹு அன்ஹா தான் இஸ்லாத்துக்காக முதல் உயிர் நீத்த பெண்மணி. அவங்க களிமா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அபூ ஜஹல் அவங்க மர்ம உறுப்பில் அம்பு எரிஞ்சு அவங்கள கொன்னான். அவங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுக்கு ஏன் அவங்க அவ்வளோ கஷ்டப்படணும் இஸ்லாத்துக்காண்டி? ஏன்னா நம்மளை படைச்ச இறைவன் நம்மளை படைச்சு இவ்வளோ நாளாக நமக்காக உணவு கொடுத்து உடை கொடுத்து நமக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு வரானே மாபெரும் இறைவன் கருணையாளன், அவனுக்காக நம்ம இது கூட செய்யக்கூடாதா? ஏன்னா இந்த வாழ்க்கை நிரந்தர வாழ்க்கை இல்லையே, நமக்கு இதுக்கப்புறமா வரப்போகிற அந்த மறுமை தான் நமக்கு நித்திய வாழ்க்கையாக இருக்க போகுது. இந்த வாழ்க்கையில் நம்ம என்ன அமல்கள் செய்ய போகிறோமோ அந்த அமல்கள் தான் நமக்கு பின்தொடர்ந்து வரப்போகுது, அதுதான் நிரந்தரமாக இருக்கும். அங்கே தான் அல்லாஹ் தீர்ப்பு கொடுப்பான், சொர்க்கமா நரகமா அப்படின்னு. அப்போது இந்த வாழ்க்கை வந்து ஒரு சோதனையாக தான் இருக்கும், நிறைய கஷ்டங்கள் வரதான் செய்யும். நமக்கெல்லாம் அவ்வளவா கஷ்டமாகவே இல்லை உண்மையாகவே, அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஏன்னா சகாபாக்கள்லாம் அவ்வளோ துன்புறுத்தப்பட்டாங்க. நமக்கு அந்த மாதிரி ஏதாவது கஷ்டம் இருக்கா? தொழுகிறதுல யாராவது வந்து தொழக்கூடாதுன்னு அடிக்கிறாங்களா? தொழும்போது வந்து யாராவது சாட்டையால் அடிக்கிறாங்களா? இல்லை. யாராவது பள்ளிவாசலுக்கு போகாமல் ஆண்களை பிடிச்சி ஏதாவது எந்த கஷ்டமுமே இல்லை. நம்ம நல்லா நிம்மதியாக தூங்குறோம், நிம்மதியாக காலையில் எந்திரிக்கிறோம். யாராவது நம்மளுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து இருக்கா? இங்கே இல்லவே இல்லை. நம்மளாம் நல்லா தான் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நமக்கு எந்த குறையுமே இல்லை இஸ்லாத்தை பின்பற்றுறதுக்கு. ஆனால் நம்மளை நிர்பந்திக்கப்படுத்திட்டு இருக்கோம். இஸ்லாத்தை பின்பற்றாம நம்ம ஒழுங்கா தொழுகிறது கிடையாது. சஹாபாக்கள்லாம் இந்த மார்க்கத்துக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறதுக்காகவே போராடி அப்படி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கையவே அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிச்சாங்க. ஆனால் நம்ம இந்த உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி கிடக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறது வந்து இந்த உலக வாழ்க்கை வந்து அவ்வளோ முக்கியம் கிடையாது. நமக்கு மறுமை தான் முக்கியம்.
அதுதான் உண்மையான நிரந்தரமான வாழ்க்கை. இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து நிறைய மக்கள் இஸ்லாத்தின்பால் ஆர்வமாக வர்றாங்க. ஏன்னா சிலை வழிபாட்டில் இருந்து எப்படி சகாபாக்களுமே அரபியர்கள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஸ்டார்டிங்கில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரதுக்கு முன்னாடி சிலைகளை தான் வணங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்தே வந்து சிலைகளை வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அல்லாஹ் முதல்ல எச்சரிக்கையாக ஒரு ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அனுப்புகிறான். அப்போ வந்து அவங்க உள்ள மக்களுக்கு எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ இருந்து அவங்க சிலைகளை வழிபடுறாங்க. அதே சிலைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்ற வரைக்கும் அதே சிலைகளையே அவங்க வணங்கிட்டு வந்திருக்கிறாங்க. அப்போது இறுதி நபி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேதங்களையுமே அல்லாஹ் எச்சரிச்சுட்டான் தெளிவா. அப்போது இன்னைக்கு நம்ம வந்து இலகுவா முஸ்லீம்களாகவே பிறந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், நமக்கு எந்த கஷ்டமுமே இல்லை இந்த மார்க்கத்தில் பின்பற்றுறதில்ல. ஆனால் இன்னைக்கு இஸ்லாம் இல்லாமல் பிற மதத்திலிருந்து இந்தியாவில் இங்கே மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க உள்ள மக்கள், மாற்று மத மக்கள் வந்து இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் உண்மையான மார்க்கம், இதை பின்பற்றினாதான் நமக்கு நிச்சயமாக வெற்றி, அதுதான் நமக்கு உண்மையான வெற்றின்னு சொல்லிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டுனாலும் இஸ்லாத்தின்பால் தேடி வர்றாங்க. நிறையா அதுக்காக கொடுமையாக அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த காலத்துலேயும் நடந்துட்டு இருக்கு. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்துக்கு எதுக்காக வராங்க? சொர்க்கத்தை வேண்டி வராங்க. அப்போ நமக்கு வந்து இலகுவாக கொடுத்துருக்கானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேணாமா? அவன் சொன்ன கட்டளைகளை நம்ம பின்பற்ற வேணாமா? அவன் சொன்ன நம்ம கட்டளைகளை பின்பற்றினா மட்டும்தான் நம்ம சொர்க்கம் போவோம். நாம் பிறந்ததுக்கப்புறம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டோம், அவ்வளோதான் நமக்கு கண்டிப்பாக சொர்க்கம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அது தவறான எண்ணம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா சொன்னாரோ அவருக்கு சொர்க்கத்துக்கு நான் பொறுப்புன்னு சொன்னாங்க. அதுக்காக லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு காஃபிர் கூட நானும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டேன், நான் தொழ மாட்டேன், நோன்பு வைக்க மாட்டேன், ஜக்காத் கொடுக்க மாட்டேன், ஹஜ்ஜு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னானா அவனுக்கு சொர்க்கத்தை கொடுப்பானா? அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கண்டிப்பாக கொடுக்க மாட்டான். ஏன்னா அல்லாஹ் சொன்ன கட்டளைகளை பின்பற்றணும். அல்லாஹ் நமக்கு என்ன கட்டளை அப்படி ஒன்றும் பெருசாக ஒன்றும் சொல்லலையே, 5 கட்டளைகள் தான். ரொம்ப ஒன்றும் ஃபஸ்ட்டு லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமா, ஈமானோட கலிமா சொல்லணும். அடுத்ததான் வந்து தொழுகை, அடுத்த கட்டளை வந்து 5 வேளை தொழுகை. ஏன்னா வந்து இந்த தொழுகை வந்து முதல்ல 50 வேளை தொழுகையாக அல்லாஹ் முதல்ல மெஹராஜ் பயணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிடுறான். 50 வேளை தொழுகை மக்களால் தொழ முடியாது, சிரமப்படுவாங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜ் பயணம் விண்வெளி பயணம் போயிட்டு வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறாங்க. அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நம்ம மக்களுக்கு 50 தொழுகையில் ரொம்ப சிரமம், தொழ மாட்டாங்க அப்படின்னோடனே இப்படியே மறுபடியும் அல்லாஹ் கிட்ட ஒரு உரையாடல் மூலமாக அந்த தொழுகையை குறைச்சி கடைசி 5 தொழுகை வரைக்கும். அப்போ கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்கிறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்மளை நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இந்த 5 வேளை தொழுகையும் இந்த மக்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், இன்னும் போய் குறைச்சி கேட்டுவாங்க அப்படின்னு. அப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதோட குறைச்சி கேட்கறதுக்கு நான் ரொம்ப வெட்கப்படுறேன், அல்லாஹ் சொன்னதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது இந்த 5 வேளை தொழுகைக்கு வந்து நமக்காக வந்து அவங்க போயிட்டு வந்து வகி மூலமாக நமக்கு இந்த தொழுகை கட்டமைக்கப்பட்டிருக்கு. இந்த 5 வேளை தொழுகிறது நம்மளுக்கு என்ன கஷ்டம்? ஒரு தொழுகைக்கு 5 நிமிஷம் தான் இது குறைஞ்சிது. வேறு ஏதாவது அதிகமாக நம்ம தொழ போகிறோமா? ஃபர்லு தொழுகிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹ் வந்து அவங்கெல்லாம் சகாபாக்கள்லாம் எப்படி போட்டுக்கிட்டு இபாதத் செஞ்சாங்க, எப்படி இபாதத் செஞ்சாங்க அவங்கெல்லாம். ரசூலுல்லாஹ் வந்து நமக்கே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க நிறையா ஹதீஸில். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நைட்டு வீங்கி கால் வீங்க நின்று தொழுதாங்க. அவங்க நின்று இரவு தொழுகை தொழுவாங்க, தஹஜ்ஜத் தொழுகை. அவங்க கால் வீங்கி அவங்க அழுது அவங்களோட வேட்டி தாடி எல்லாம் நனைஞ்சு அப்படி தரையெல்லாம் நனைஞ்சு ஓடும். அந்தளவுக்கு அவங்க அழுது எதுக்காக அழுதாங்க, எதுக்காக அவ்வளோ நேரம் நின்று தொழுதாங்க? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்பாங்க, நீங்கள் தான் முன்பின் பாவங்களை மன்னிக்கப்பட்டாச்சே, நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு தொழுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு இடத்துல படிக்கிறோம், நீ யாரோ ஒரு ஆளுக்கு மட்டும் கூப்பிட்டு நீ இல்லை எக்ஸாம்லாம் எழுத வேணாம்ப்பா, நீ பாஸு தான் அப்படின்னு முன்னக்கூட்டியே சொல்லிடுறாங்க. நம்ம படிப்போமா? கண்டிப்பாக படிக்க மாட்டோம். நம்ம பாஸ்ன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம எதுக்கு படிக்க போறோம்? நீ எழுதவே வேணாம், நீ பாஸ்ன்றாங்க, நம்ம படிப்போமா? கண்டிப்பாக படிக்க மாட்டோம். ஆனால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, நீங்கள் முன்னாடி செஞ்ச பாவங்களும் மன்னிக்கப்பட்டுச்சு, இனிமேல் செய்ய போகிற பாவங்களும் உங்களுக்கு மன்னிப்பு கொடுத்துட்டேன் நான், நீங்கள் தான் சொர்க்கத்தில் இந்த மக்களுக்காண்டி சிபாரிசு செய்ய போகிறவங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். ஆனாலும் அவங்க வந்து அந்த மாதிரி தொழுகிறாங்க. அப்போ தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, ஏன் இப்படி தொழுகிறீங்க, நீங்கள் தான் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடாதா, இருக்க வேணாமான்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ அல்லாஹ் மேலே ஒரு அன்பு வச்சுருந்தாங்க, எவ்வளோ அல்லாஹ் மேலே ஒரு நேசம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க. நம்மளாக இருந்தால் அப்படி
கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு அதனால தான் நமக்கு இன்றைக்கி ஃபர்து தொழுகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது அல்லாஹ் நம்மளை படைச்சு நமக்கு இவ்வளோ நாள் வரைக்கும் நம்மளுக்கு உயிரை கொடுத்து நமக்கு பாதுகாப்பு கொடுத்து அந்த சஹாபாக்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இல்லாமல் இன்றைக்கி சிரியாவில் எவ்வளவோ மக்கள் கொல்லப்படுறாங்க, இஸ்லாத்தை பின்பற்ற ஒரே காரணத்துக்காக கொல்லப்படுறாங்க. அப்போ அவங்களெல்லாம் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் அல்லாஹ் நமக்கு இந்த மார்க்கத்தை இலகுவாக கொடுத்து நமக்கு உணவு கொடுத்து உடை கொடுத்து நம்மளை ஆரோக்கியமாக வச்சுருக்கானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவனுக்கு நம்ம நன்றி செலுத்த வேணாமா? அவனுக்கு நம்ம என்றைக்குமே நன்றி செலுத்தணும். ஏன்னா அல்லாவே சொல்கிறான் குர்ஆனில், அவர்கள் குறைவாகவே நன்றி செலுத்துகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். நம்ம 5 வேளை தொழுறோம், சுன்னத்தும் தொழுறோம், ஆனாலும் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எவ்வளோ தொழுதாலும் நீங்கள் குறைவான நன்றி தான் செலுத்துறீங்க. ஏன்னா உங்களுக்கு கொடுத்த அருட்கொடை அவ்வளவு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எண்ணி பார்க்க முடியாது அவனுடைய அருட்கொடைகள் எவ்வளவு இருக்குது. இந்த பூமியில் உள்ள படைப்புகளில் எவ்வளவு இருக்குது? பூமியில் மட்டுமா? அல்லாஹ்வை தவிர அனைத்துமே படைப்புகள் தான். அப்போ அவ்வளோத்தையும் பரிபாலிச்சுட்டு வரேன். இந்த பூமி நீள்வட்ட பாதையில் சுற்றுதுன்னா அது இன்னும் வரைக்கும் அதோட வேலையை அது கண்டினியூஸாக செஞ்சுக்கிட்டு இருக்கா, நல்லா கண்காணிச்சுட்டு இருக்கிறான். மலைகள் அது பாட்டுக்கு நிற்குது, மலைகள் நிற்குது, வானம் மேலே இருக்குது, இடிஞ்சு விழலாமா வானம், அதோட வேலையை செஞ்சிட்டு இருக்கு. மரங்கள் எல்லாமே ஒவ்வொரு காரணத்துக்காக தான் எல்லாம் படைச்சிருக்கான். இப்படி பூமியில படைக்கப்பட்ட ஒவ்வொன்றும் அதோட வேலையை சரியாக தான் செஞ்சுட்டு இருக்கு, மனிதனை தவிர. நான் அல்லாவே குர்ஆன்ல சொல்றான், பூமியில் உள்ள ஒவ்வொரு படைப்பும் மனிதர்களை தவிர அவங்களோட வேலையை அவங்க கரெக்டாக தான் செய்கிறாங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அப்போ நாமளும் அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த மூமீன்கள், அதாவது இறைச்சவாதிகள் எப்படி இருப்பாங்கன்னா அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு இருப்பாங்க, வீணானவற்றை விலகி இருப்பாங்க. அந்த மாதிரி மூமீன்களா நாம இருந்தால் மட்டும்தான் நாம சொர்க்கத்துக்குள்ள போக முடியும். அப்போ நம்ம அல்லாஹ்னா யாரு, அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, எதற்காக அல்லாஹ் நம்மளை படைச்சான், எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அல்லாஹ் பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கணும். சும்மா முஸ்லீமாக பிறந்தோம், களிமா சொன்னோம், நம்ம சொர்க்கம் தான் போவோம் அப்படின்னு சொல்லி தப்பாலாம் நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கல்வியை கற்றுக்கணும். நம்மளை படைச்சிருக்கான் அல்லாஹ், நம்ம படைச்சதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லாஹ் நம்மளை எதுக்காக படைச்சான்? அல்லாஹ் நம்மளுக்கு எதுக்காக படைச்சான்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ் எதுக்காக படைச்சிருக்கான்? அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்காகவே அன்றி நான் வேறு எதற்காகவும் படைக்கவில்லைன்னு சொல்கிறான். அல்லாஹ் நம்மளை படைச்சதே அவனை வணங்குவதற்காக தான். ஆனால் நம்ம இன்னைக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? 5 தொழுகைக்கு 25 நிமிஷம். அது கூட அவனை கவனித்து தொழுகிறது கிடையாது. கவனமெல்லாம் எங்கேயோ தான் இருக்கும். கஷ்டப்பட்டு தொழுவோம், ஐயோ தொழணுமேன்னு சொல்லிட்டு. அப்போது நமக்காக இவ்வளோ ஆயிலை கொடுக்குற அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நன்றி செலுத்துறது ரொம்ப சொற்பமாகவே தான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு எந்த நிலையிலையும் எப்பவும் நாம் நன்றி செலுத்தக்கூடியவங்களாக இருக்கணும். இதோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன்.